இன்றைக்கி வந்து ருசியான மசால் பொடி வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து. அதாவது மல்லி வந்து எடுத்து வச்சுக்கேன். அதாவது மல்லி எப்படி வாங்கணும் அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னே இப்படி பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா மல்லி வந்து பச்சையாக இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த பார்த்திங்களா காஞ்ச மாதிரிக்கு இருக்கா, இந்த காஞ்ச மல்லியை நல்லா இப்படி நசுக்கிட்டு இப்படி நம்ம மூந்து பார்த்தோம்னா நல்லா ஸ்மெல் வரும் பார்த்துங்க. அப்படி மல்லியாக பார்த்து 1 கிலோ மல்லி வந்து வாங்கிக்கிறணும். நிறையா பேர் சொல்லுவாங்க, அதாவது எங்கள் வீட்டில் வந்து மசால் பொடி அரைக்கிறோம், டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து டேஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக உங்களுக்கு வந்து அப்படியே லைவாகவே நான் வந்து எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ இந்த மல்லி வந்து நான் என்ன செஞ்சேன்னா, நானே போய் கடையில் போய் இந்த மல்லியை போய் வாங்கிட்டு வந்தேங்க. அதாவது வந்து வீட்டில் யாராவது போனாங்கன்னா பச்சையாக வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு காஞ்ச மல்லியாக பார்த்து நான் வந்து 1 கிலோ மல்லி வாங்கியிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு தேவையான மல்லியை. இதை வந்து நல்லா நசுக்கி பார்த்து நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்தேங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது இந்த மல்லி வந்து. மல்லி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம மல்லி கஷாயம் அதெல்லாம் வச்சு குடிக்கிறப்ப நம்மளுக்கு தலை சுற்றல் இதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இந்த மல்லியில் வந்து சத்துக்கள் எல்லாமே கிடக்கு. யாவ சக்திக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அது வந்து 1 கிலோ மல்லி போட்டிருக்கேங்க. அப்புறம் வந்து இந்த பெருங்காய கட்டி இந்த பார்த்தீங்களா, அந்த பெருங்காய கட்டி வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 100 கிராம் அளவுக்கு வந்து இந்த பெருங்காய கட்டி வந்து போட்டிருக்கேன். ஏன்னா பெருங்காய கட்டி வந்து வயிற்று பொறுமல், அப்புறம் வந்து வாயு தொல்லை இதெல்லாம் வந்து இது வந்து நீக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 100 கிராம் வந்து பெருங்காய கட்டி போட்டிருக்கேன். எப்போயுமே நான் வந்து பெருங்காய பொடி வந்து வாங்கவே மாட்டேன். கடையில் வந்து அந்த இதாக போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பிராண்டெல்லாம் வாங்காமல் நானே பெருங்காய கட்டி வாங்கி நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மசால் பொடிக்கு வந்து தனியாக போட்டுருவேங்க. அடுத்து வந்து இந்த மஞ்சள், விரலி மஞ்சள் போடுவாங்க. விரலி மஞ்சள் வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த சளி தொல்லை அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும், குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லி கொஞ்சம் 2, 3 அதாவது வந்து 100 மஞ்சள் போட்டால் ரொம்ப மஞ்சளாக இருக்குங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா 50 மஞ்சள் வாங்கி போட்டாவே போதும். ஏன்னா 1 கிலோவுக்கு 50 மஞ்சள் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மஞ்சளையே நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா நுணுக்கி போட்டிருக்கேன். அடுத்து இந்த இதெல்லாம் பாருங்கள், இது என்ன பார்த்தா தெரியும், இதில் வந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் கலந்துட்டேங்க, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வந்து நம்ம நிறையா போட்டோம்னா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் வந்து 1 கிலோ மல்லிக்கு வந்து 100 கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு எல்லோரும் போடுவாங்க. அதுக்கு வந்து இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் செய்வாங்க. இதெல்லாம் கலந்த கலவை மசால் பொடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது எதுக்குனாலும் நீங்கள் போட்டால் நாங்கள் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மல்லி தனியாக அரைச்சி வச்சுக்கிறாங்க, அப்புறம் அந்த சீரக பொடி இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சு. ஆனால் அதை விட இப்போ இந்த மாதிரி அரைச்சி பாருங்களேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் பாட்டி சொன்னது. அம்மாவும் இதே தான் செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. துவரம்பருப்பு வந்து 100 போட்டுக்கேங்க, ரொம்ப போடக்கூடாது. அதாவது 1 கிலோ மல்லிக்கு வந்து 100 கடலைப்பருப்பு, 100 வந்து துவரம்பருப்பு போடணும். நல்லா அந்த இது நம்ம சட்டி இருக்குல்ல பார்த்திங்களா, நம்ம வடைச்சட்டியில் வந்து போட்டு நல்லா லைட்டாக வந்து இது என்ன செய்யணும், பொன்னிறமாக வறுக்கணும். அம்மாட்ட கூட நான் கூட கேட்டிருக்கேன், எதுக்குமா வறுக்க சொல்கிறீங்க அப்படின்னப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வறுத்தாதான் வந்து அந்த பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெடவும் கெடாது அப்படின்னு. ஆனால் வெயிலையும் காய வச்சு எடுப்போம் நாங்கள். இப்போ அந்த காய வச்சு தாங்க இந்த பாருங்கள், இந்த மிளகா வத்தல் இது எல்லாமே எடுத்துருக்கேங்க நான். இப்போ நம்ம வந்து 1 கிலோ மல்லி போட்டுக்கறனால 1/2 கிலோ வத்தல் வந்து இதில் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ தான் அந்த காரத்துக்கு இதுக்கெல்லாம் நம்மளுக்கு காரம் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து சீரகம் வந்து நம்ம எவ்வளவு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து மசால் பொடி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் சீரகம் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 100 சீரகம் போட்டால் நல்லா இருக்கான்ட்டு 200 சீரகம் அம்மா போட சொல்லுவாங்க. அதனால் வந்து 200 சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வேறு என்ன சேர்த்தா நல்லாயிருக்கும், கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, காஞ்ச கருவேப்பிலை. அதை வந்து 2, 3 நாளைக்கு, 1 வாரத்துக்கு முன்னாடி மசால் பொடி அரைக்க போகிறோம்னா அதை எடுத்து வச்சுருவேன். அந்த காஞ்ச கருவேப்பிலை எடுத்து அப்படியே வந்து காய வச்சு அதை எடுத்து இதில் கலந்துருக்கேங்க. அந்த மசால் பொடியில் வந்து கலந்துருக்கேன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், மசால் பொடியில் வந்து இதில் வந்து கலந்து இதை போட்டிருக்கேன். இதை அடுத்து வந்து அரிசி கொஞ்சம் போடுவோம். அரிசி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கெட்டி பண்ணுங்கனால கொஞ்சம் போல் அரிசி 50 கிராம் அரிசி எடுத்து அதை வறுத்து இதோட சேர்த்துணுங்க, அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் சோம்பு கொஞ்சம் போல் பேருக்கு போடணும், மற்றெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. மிளகு கொஞ்சம் போல் போடணும், சும்மா கொஞ்சம் போல், அதாவது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். மிளகு, வெந்தயம் எல்லாமே 1 ஸ்பூனு போட்டாவே போதும். அதே வந்து டேஸ்ட்டுக்கு கொடுக்கும் அப்படிமா. இது பேர் கலவை மசால் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலவை மசால் பொடி வந்து நம்ம அரைச்சி இங்கே குழம்பு வச்சு பாருங்களேன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை அரைக்கிறதே வந்து வித்தியாசம், நல்லா நைஸாக கரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், அவங்ககிட்ட சொன்னோம்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ நான் என்ன செய்வேன்னா இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து அரைச்சி வச்சுக்கிருவேங்க. மிளகாத்தூள் தனியாக அதையும் அரைச்சி, மிளகா பொடி வந்து வீட்டில் வந்து செஞ்சு அரைச்சி வச்சுக்கிறது, கடையில் வாங்க மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா வந்து சிவப்பு கலரில் ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால அது வாங்குறது கிடையாது. அதில் வந்து நிறைய அந்த கெமிக்கல்லாம் கலக்கிறாங்கன்னா இந்த மசால் பொடி எல்லாத்தையுமே நான் வந்து செஞ்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் குழம்பு வைக்கிறப்ப 2 ஸ்பூன் இந்த மாதிரி வந்து போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது காம்பு, ஆனால் காம்பை கில்லாமல் நீங்கள் போடுங்களேன், அதுதான் வந்து வத்தல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காம்பை கிள்ளி போட்டிங்கன்னா வத்தல் வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. இந்த பாருங்களேன், நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே காம்பை வந்து கிள்ளி போட மாட்டோம். கில்லாமல் இருந்தால் பார்த்தீங்களா அப்படியே தான் போட்டிருக்கோம். நிறையா பேர் காம்பை கிள்ளி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த ஈரோடு அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பை கிள்ளியே வச்சுருப்பாங்க. கில்லாமல் அந்த வத்தலை வாங்கி போட்டு பாருங்களேன், பயங்கர டேஸ்ட்டாகும். இதுவும் வந்து அந்த டேஸ்ட்டோட கலந்து வரப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழம்புக்கு வந்து நம்ம குழம்பு வைக்கிறோன்னா 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டாவே போதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதான் மட்டன் குழம்பு கூட நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்களேன். இப்போ கறி வறுவல் எதாவது செய்கிறீங்கன்னா அதுக்குமே நல்லாயிருக்கும் அந்த பொடி வந்து. அப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் கூட்டு, வேறு உருளைக்கிழங்கு பொடி மசாலா செய்கிறப்பெல்லாம் நான் என்ன செய்வேன்னா எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த பொடி மசாலா போட்டு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உங்களுக்கே பிடிச்சிருக்கும். தேங்க்யூ. இதை உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.